Hello friends, welcome to my YouTube channel Learn with Tammu. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துன்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டோடைய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இருக்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரோல் பார்னா என்ன, டைட்டில் பார்னா என்ன, ஜூம் அவுட் ஜூம் இன்னா என்ன, ஸ்டேட்டஸ் பார்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு. இதை மெனுன்னு சொல்லலாம், இல்லை டேபுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோம் மெனுவில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ், இந்த ஹோம் மெனுவே ரொம்ப ரொம்ப பேசிக். இதுதான் ஒரு எம்எஸ் வேர்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோம் மெனு ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மெனுவில் இருக்கிற அந்த ஹோம் மெனுவில் கீழே ரிப்பன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிப்பன்ஸில் இருக்க ஃபாண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்க ஒரு ஆப்ஷனும் என்ன அதோட பர்பஸ் என்ன, அது யூசர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ப்ளஸ் இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கமான், லெட்ஸ் கோ ஃபார் இட். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மெனுவில் இருக்க ரிப்பன்ஸில் இருக்க ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே ஹோம் இன்சர்ட் டிசைன் இருக்கா, இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏதர் டேப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மெனுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மெனு, இன்சர்ட் மெனு அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிசைன் டேப், லேஅவுட் டேப் அப்படின்னு சொல்லலாம். இது கீழே இருக்கிறது வந்து வி யூஸ் டு கால்ட் இட் அஸ் ரிப்பன்ஸ். ஸோ இந்த ரிப்பன்ஸில் ஃபாண்ட்ல இருக்க ஆப்ஷன் எல்லாமே இப்போ இந்த கிளாஸில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும், இது யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு RAND ரேண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா உங்களுக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 14 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே போல்ட் தேவையில்லை, நான் யூஸ்வலாக டைம்ஸ் ரோமன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பதில் இந்த சாஃப்ட்வேரே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு RAND ரேண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டின் பேராகிராஃப் வரும். ஸோ இந்த பேராகிராஃப் எதுக்குன்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம், இங்கேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வேணும், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ டிபெண்ட்ஸ் வந்து உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு ஃபார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபாண்ட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன் ஆர் சம் லெட்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்ஃபார்மலாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஃபாண்ட் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த டைம்ஸ் நியூ ரோமன், அதே மாதிரி இந்த ஏரியல் பிளாக், ஸோ இதெல்லாம் தான் டிஃபால்ட்டாக ஒரு சில ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் ஸ்கூல்ஸ் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களுடைய ஆஃபீஸ் மெத்தட், இல்லைனா நீங்கள் ஃபார்மல் இன்ஃபார்மல் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். அதே மாதிரி எல்லாமே வந்து எம்எஸ் வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஆன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். ஸோ இந்த பேஸஸில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். இங்கே ஃபாண்ட் சைஸ் வந்து 8 to 72 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் சப்போஸ் எனக்கு வந்து 13 சைஸ் தான் வேணும், பட் நீங்கள் 13 சைஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 14 நான் 14 அந்த 4 மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 13 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 13 சைஸில் வேணும் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதர் நீங்கள் இது மாதிரி செலக்டும் பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எது கன்வீனியன்ட், இங்கே வேணா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வேணா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஆப்ஷன், இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ண ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் தான் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். நீங்கள் கிளிக் பண்ண
ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இது 3மே ஒரே யூஸ் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். எத நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது உள்ள போயிட்டு நீங்க எத டைப்பும் பண்ணிக்கலாம். இல்ல செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 3மே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சைஸ வந்து எதர் இன்க்ரீஸ் பண்ணும் இல்ல டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ப்ரொவைடுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். இல்ல ஹெட்டிங் இல்ல சப் ஹெட்டிங்லாம் வந்து கம்பேர் டு கண்டென்ட்டோடைய ஒரு ஹெட்டிங்கோ ஒரு சப் ஹெட்டிங்கோ வந்து கொஞ்சம் போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ அந்த போல்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போல்ட் ஆயிடும். அதே மாதிரி போல்ட் வேணாம் அப்படின்னா அகெயின் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா போல்ட் போயிடும். ஸோ போல்ட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணானா போய் எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஸோ நேரா இருக்க வார்த்தை இப்போ நேரா இருக்கா, ஜஸ்ட் நான் இட்டாலிக்கு கொடுத்தேன் அப்படின்னா சாஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது விதமான ஒரு ஆப்ஷன். ஸோ உங்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். கீழேயே வந்து ஐ மீன் இந்த ஆரோ இருக்கா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு அண்டர்லைன் வரும். ஸோ இந்த நார்மல் இல்லாம உங்களுக்கு இன்னும் வெரைட்டியான அண்டர்லைன் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ இந்த சைட்ல இருக்குல்ல, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் அண்டர்லைன், ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் அண்டர்லைன், டாட்டட் அண்டர்லைன்ஸ், வேவி அண்டர்லைன்ஸ், ஸோ மாதிரி நிறைய அண்டர்லைன் இருக்கு. உங்களுக்கு எந்த அண்டர்லைன் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மோர் அண்டர்லைன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அண்டர்லைன்லேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன இப்போ நான் ரெட் கலர் கொடுத்தா ரெட் கலர் வந்துடும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அண்டர்லைன்லாம் கொடுத்துட்டீங்க. ஏதோ நீங்க இங்க கிளிக் பண்ணி இந்த அண்டர்லைனை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க அகைன் கிளிக் பண்ணிட்டு நன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைனோடைய யூசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படிலாம் அந்த ஆப்ஷன் அதுலலாம் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இந்த 1000 ருபீஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆஃபர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணனா அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 700 இல்லை 750 போட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன, இது பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த அடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ட். செகண்ட் இருக்கிறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன டைப் பண்றேன்னா ஒரு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாஸ்லாம் போடுவோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்கு இங்கே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ab கரெக்டா இல்லையான்னு தெரியல. நான் சும்மா ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன்ல, சுத்தமா ஞாபகம் இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, ஸோ இந்த 2abலாம் நான் ரிமூவ் பண்றது எதுக்கு தேவையில்லாம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் வேணும், பட் இந்த ஸ்கொயருக்கு பதில் எனக்கு என்ன இருக்குன்னா a2 பிளஸ் b2 இருக்கு. பட் எனக்கு 2 வேணாம், ஸ்கொயர் வேணும் அப்படின்னா பர்டிகுலரா இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது பேர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொன்னேன். இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஸ்கொயர் மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த 2 கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் இல்லை கியூப் அது மாதிரி வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணாலுமே எனக்கு வந்து ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால நார்மலா டைப் பண்ண முடியும். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டா என்னன்னு பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டருடைய சயின்டிபிக் ஃபார்ம்ல வந்து H2O படிச்சோமா. ஸோ அந்த 2 எப்படி இருக்கும், கீழே இருக்கும். ஸோ கீழே வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஆப்ஷனா இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ மேலே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், கீழே வேணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோடைய யூசஸ். ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இஃப் யூ லைக் மை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.